இந்த ப்ரௌனி வந்து ஒருத்தங்க அவங்க ஒய்ஃபுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்பெஷலாக ரெடி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. நானும் நிறைய நட்ஸு சாக்லேட்லாம் போட்டு அனுப்பியிருந்தேன். அவங்க ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னதாக எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு கஸ்டமர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரௌனியோட விலை கேட்டாங்க. நானும் சொன்னேன். உடனே கடைகளில் விசாரித்தேன், விலை அதிகமாக சொல்கிறாங்க. இன்னும் 2-3 இடத்துல விசாரித்தேன், அதுலேயுமே வந்து விலை அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ கம்மியான விலைக்கு உங்களால் கொடுக்க முடியுது? குவாலிட்டியில் நீங்கள் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம நிறைய நேரங்களில் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா ஒரு பொருள் 2-3 இடத்துல இருக்கும், ஆனால் வெவ்வேறு விலைகளில் அவங்கவுங்க விற்பாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த ப்ரௌனியும். இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலவாகும். அதை வந்து சில பேர் 2 மடங்கு லாபம் வச்சு வைப்பாங்க, சில பேர் 3 மடங்கு லாபம் வச்சு வைப்பாங்க. அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நம்ம யாரையும் போய் ஏன் இவ்வளோ அதிகமான விலைக்கு விற்கிறீங்க, ஏன் இவ்வளோ கம்மியான விலைக்கு விற்கிறீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் இதுவும்.